வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவையோடு இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல். இந்த வாரம் மக்கள் சேவையில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்பதை காட்டிலும் ஒரு பிராந்தியத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்தில் அந்த மக்களினுடைய மேம்பாடு அபிவிருத்தி என்பவை எவ்வளவு தூரம் அரசு அதிகாரிகளினுடைய பங்களிப்பில் தங்கி இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் அந்த பிரதேசத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களுடைய பங்களிப்பிலும் தங்கி இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக மலையகத்தின் ஒரு ஆழ்மிமிக்க அரசியல் தலைமையோடு தான் அவ்வாறான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளப் போகின்றோம். அவரால் ஆற்றப்படக்கூடிய மக்களுக்கான சேவைகள், எதிர்கால திட்டங்கள் பற்றியதான பல விடயங்களையும் இன்றைய தினம் மக்கள் சேவை உங்களுக்காக சுமந்து வர தயாராக இருக்கின்றது. இன்றைய தினம் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியின் அதிதியாக இணைந்து கொள்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உப தலைவரும் பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்புச் செயலாளருமாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள். இன்றைய தினம் எங்களோட மக்கள் சேவையில் செந்தில் தொண்டமான் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடுதான் ஒரு காத்திரமான கலந்துரையாடலை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். வணக்கம் திரு செந்தில் தொண்டமான் அவர்களே. வணக்கம். ஆரம்பத்திலேயே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் கேட்க நினைக்கக்கூடிய ஒரு கேள்விதான். இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை என்பது நீண்ட காலமாக பல வருடங்களாக பேசப்பட்டு இப்போது முடிவிற்கு வந்திருக்கின்றது. 1000 ரூபாய் என்ற கனவு எட்டப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட சில பகுதிகளில், சில பிரதேசங்களில் சில மக்களுக்கு அது கிடைக்க, சிலருக்கு அது கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு நிலை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதற்கான காரணம் என்ன? அதை பற்றி குறிப்பிட. பொதுவாக அநேகமான தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது. அதில் கிடைக்கலன்னு சொல்லி பார்த்தா அரசாங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, ஜேடிபி, எஸ்எல்எஸ்பிசி, எல்கடுவோ பிளான்டேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. அவங்களுக்கு வழங்குறதுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஓரிரு வாரங்களில் அவங்களுக்கும் முழுமையாக அந்த நிதி சென்றடையும். அது இல்லாமல் அந்த கை காசில் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் இறங்கி செஞ்சுட்ருக்கோம். எவ்வாறு 190% மக்களுக்கு இந்த 1000 ரூபாயை பெற்றுக் கொடுத்தோமோ, மீதி இருக்க 10% இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்காலத்தில் கண்டிப்பாக அதை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே இந்த கூட்டு ஒப்பந்தம், இந்த தொழிலாளர்களுக்கான கூட்டு ஒப்பந்தம் என்பது பல நலன்புரி திட்டங்கள், இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே அது பற்றி உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது? பொதுவாக ஒரு தோட்டத்தில் இருக்க ஒரு வளமைங்கிறது தான் கூட்டொப்பந்தத்தில் இருக்கிறது வளமை ஆயிடுச்சு. அதாவது வளமையாக இருக்கிறது தான் கூட்டொப்பந்தத்துக்குள்ளே நாங்கள் கொண்டாந்து அதை டாக்குமெண்ட் பண்ணோம். ஸோ வளமைங்கிறது தோட்டத்தில் இருக்கிறது மாறப்போகிறது இல்லை. அப்படி கூட்டொப்பந்தத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் கம்பெனிக்காரங்க அதில் அவங்க கை வைக்க போகிறதா இருந்தால் தொழிற்சங்க ரீதியாக எவ்வாறு அழுத்தங்கள் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த அழுத்தங்கள் மூலியமாக அதை நாங்கள் அவ்வாறான நலன்புரிகளை அகற்றாத அளவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை முன்னின்று செயற்படுத்தும். ஆகவே இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள், பிணக்குகள் வருகின்றது என்றால் இதுவரை காலமும் அது தொழிற்சங்க ரீதியாக நிர்வகிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது, அதனுடைய தலையீட்டில் தீர்வுகள். ஆனால் இப்போது இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருக்கின்றபடியால் இது தொடர்பான அந்த பிணக்குகள் பற்றி உங்களுடைய கருத்தும் பார்வையும்? நீதிமன்றத்தில் இருக்கிறது சம்பள பிரச்சனை மட்டும்தான். சம்பள பிரச்சனை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ இடைக்கால தடை கேட்டிருந்தாங்க. நீதிமன்றம் சப்போஸ் இந்த 1000 ரூபா கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பு வர்றதா இருந்திருந்தா அவங்க இடைக்கால தடை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தீர்ப்பு வர்ற வரைக்கும் பழைய சம்பளத்தில் கொடுங்க, தீர்ப்பு வந்த பிறகு அரியர்ஸை கொடுங்கன்னு இருப்பாங்க. ஸோ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்காரங்க பண்ண சப்மிஷன்ஸ் போதுமான அளவு ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் அவங்க இடைக்கால தடையை கொடுக்கல. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு இடைக்கால தடை கொடுக்கல, 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக தீர்ப்பும் அதே மாதிரி தான் வரும். 99.9% அந்த தீர்ப்பு தான் வரும். ஏன்னா நீதிமன்றம் அடுத்த மாதம் நீங்கள் 750 ரூபா கொடுங்கன்னு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இதே தான். ஸோ நீதிமன்றம் அந்த சம்பள பிரச்சனைக்கு மட்டும்தான் தலையிட்டு இருந்தாங்க. வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே அடுத்ததாக நாங்கள் பேசுவதானால் இந்த சந்தா அறவிடுவது பற்றியது. பெருந்தோட்ட தொழிலாளர்களிடம் சந்தா அறவிட இனிவரும் காலங்களில் அவ்வாறு செய்வதில்லை என்ற தீர்மானத்தை மறைந்த எங்களுடைய மிக முக்கியமான மலையகத்தின் தலைவராக இருந்த ஆறுமுகம் தொண்டமானவர்கள் அவருடைய இறப்பின் பின்னான முதல் மத்திய குழு கூட்டத்தில் நீங்கள் தான் அந்த கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். ஆகவே இப்போது அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடும் கருத்தும் எவ்வாறு இருக்கின்றது? இல்லை, நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். ஏன்னா எங்களோட மறைந்த தலைவர் எப்படி இந்த 1000 ரூபா மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டாரோ அதே மாதிரி இந்த சந்தாவை விரைவில் நிறுத்தி சந்தா அறவிடுறதுக்கு பதிலாக தொழிற்சங்கம் நடத்துறதுக்கு மாற்று வழிகளில் நிதிகளை ஏற்படுத்தி சந்தாவை நிறுத்துவதற்கு அவர் அவரோட எதிர்கால திட்டமாக இருந்துச்சு.
அவர் மறைந்த பிறகும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்குது. ஆனால் கடந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா இறந்தப்பையும் பல வேலை திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்தோம். அதை தொடர்ந்து அதே கொள்கையில் தான் இன்றைக்கி செயல்பட்டுருக்கோம். அதே மாதிரி கௌரவ ஆறுமுக தொண்டமனை இறந்த பிறகும் அதே கொள்கையில் தான் செயல்பட்டுருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் நான் சொன்னது வந்து என்னென்னா, நம்ம சந்தா வந்து நிறுத்துகிற வரைக்கும் வருகின்ற சந்தா மக்கள்கிட்ட வசூலிக்கிற சந்தா என்ன செலவுகள் அதில் பண்ணுறோம். ஒரு சந்தா கட்டுறவருக்கு உரிமை இருக்குது, எதுக்கு அந்த காசை கொடுக்குறோம், அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம பெற ஒவ்வொரு ரூபாயும் வந்து அந்த மக்கள் காசு கட்டுறவங்க வந்து அது எதுக்கு செலவழியுதுங்கிற கணக்கு தெரிகிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று நம்ம கொண்டாடணும். நம்ம சந்தா நிறுத்துற வரைக்கும் அந்த சிஸ்டம் வந்து அமலில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான சிஸ்டம் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் உள்ள இருக்க ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த தேசிய சபையில் இது சம்பந்தமான கேள்விகளுக்கு எனக்கு பதில் முழுமையாக கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆகவே அடுத்த முக்கியமான விடயம், இந்த மலையகத்தில் ஒரு பல்கலைக்கழகம் கோரியிருந்தது, நீண்ட கால கோரிக்கையாக இருந்திருக்கின்றது. ஆகவே அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து கௌரவ ஆறுமுக தொண்டமனையா கேட்ட முதல் கோரிக்கை 1000 ரூபா சம்பளம் தோட்ட தொழிலாளருக்கு இந்த அரசாங்கம் முழுமையாக நின்று பெற்றுக் கொடுக்கணும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட சேர்ந்துன்னு சொல்லி. இரண்டாவது கோரிக்கையை வந்து மலையக பல்கலைக்கழகம் உருவாக்கணும். அந்த கோரிக்கையை வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அதுக்கான வேலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுத்தார் கொட்டகலையில் கொண்டாடுறதுக்கு. அது சம்பந்தமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் அதை முழுமையாக அதில் ஈடுபாடோடு செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ விரைவில் அந்த மலையத்தில் உள்ள பல்கலைக்கழகம் கொட்டகலை நகரில் கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்களால் ஆரம்பிக்கப்படணுங்க நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே பல்கலைக்கழகம் பற்றி பேசியிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பேசுவதானால் மலையகத்தினுடைய அபிவிருத்தி, அதேவேளை இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பு விடயங்கள், இந்த இரண்டும் பற்றியதான உங்களுடைய கருத்தும், அது பற்றியதான சமகாலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்தும் என்ன? இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த 1000 ரூபா சம்பளம் வந்த பிறகு வந்து தோட்டத்துறையை நேரடியாகவும் மறைமுகமான இருக்க வேலை திட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் 1 லட்சம் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த 1 லட்சம் வேலைவாய்ப்பில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பகுதியில் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற பகுதியில் வந்து மக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சியில் இல்லாத பகுதிகளில் வந்து ஆளுங்கட்சி எம்பிகள் யாரை சிபாரிசு பண்ணியிருக்காங்களோ அங்கே கிடச்சிருக்குது. பொதுவாக மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் மலையத்தில் 2 எம்பி தான் இருக்கிறாங்க. ஒன்று கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருக்கார், இன்னொரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஸ்வரன் அவர்கள். இவங்க 2 பேரோட அலோகேஷனில் தான் வந்து முழு மலையத்தோட அந்த 1 லட்சம் வேலைவாய்ப்பில் வந்து உள்ளடக்கப்பட்டுச்சு. ஆனால் எதிர்காலங்களில் வந்து சுய தொழில் அரசாங்கத்தை நம்பி நம்ம இருக்காமல் சுய தொழில் முறைகளில் வந்து அவங்கள வந்து முன்னெடுக்கிறதுக்கான பயிற்சிகளும் வேலை திட்டங்களும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்ருக்கோம். கடந்த காலங்களில் நான் மாநசபை அமைச்சராக இருந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட கேட்டரிங்கில் மட்டுமே 500 பேர் வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தோம் கேட்டரிங்க்கு. அதுக்கு அந்த பதிலில் இருக்க பண்டாரவளையில் இருக்கிற கேட்டரிங் இன்ஸ்டியூட் மூலியமாக ட்ரெயின் பண்ணியிருந்தோம். டிரைவிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் அது கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அது நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி எலக்ட்ரிஷியன் ட்ரைனிங், செல்ஃபோன் ரிப்பேர் ட்ரைனிங், இந்த மாதிரி கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் மட்டுமே 3000 பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் ஒவ்வொரு இதில் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மாநசபை அமைச்சில் இருக்குது. தோட்டப்புற மக்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். திரும்ப மாநசபை கூடும்போது இந்த அமைச்சுகள் நாங்கள் பெறும் பட்சத்தில் ஊவா மாநிலத்தில் தொடர்ந்து அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். ஆகவே இந்த ஆசிரியர் உதவியாளர்களுக்கான நியமனம், அது பற்றி உங்களுடைய கருத்து? ஆசிரியர் உதவியாளருக்கான நியமனங்கள் வந்து கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்கள் 2014ஆம் ஆண்டு இது அப்போ இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட கவனத்தில் கொண்டாந்தார். ஏன்னா பாடசாலையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குதுன்னு அப்போ இருந்த அமைச்சர் பந்துல குணவர்தன் அவர்களும் கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்களும் ஜாயிண்ட் கேபினெட் பேப்பர் மூலியமாக இதை எடுத்தாங்க. அது பிறகு புதுசாக வந்த அரசாங்கத்தில் யாப்பாளன் அரசாங்கம் வந்தப்போ அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அனுமதி பெற்றிருந்த போதிலும் தேர்தல்னால் எங்களால் வழங்க முடியல. அது முடித்த பிறகு வந்து வழங்கியிருந்தாங்க. அதுபடி வந்து அந்த உதவி ஆசிரியர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள அந்த கோர்சஸ் என்னென்ன இப்போ டீச்சிங் டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி அவங்க கோர்சஸ் கொடுத்துருந்தாங்க, கிராஜுவேஷன் எல்லாம். இதை முடிச்சுட்டு அவங்க வந்து டீச்சர் சர்வீஸ் 3
உள்ளடக்கப்படுறதுக்கு. அப்படி பதுளை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்து நான் டீச்சர் சர்வீஸ் 3க்குள்ளே கல்வி அமைச்சராக இருக்கும்போது நான் உள்ளே எடுத்திருக்கேன். இன்னும் மேலதிகமாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, விட்டுப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ கோர்சஸ் இந்த 2019 அக்டோபருக்கு பிறகு வந்து பாஸ் ஆகி வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களோட இது சம்மந்தமாக ஆளுநர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். எதிர்காலங்களில் அவங்களும் டீச்சர் சர்வீஸ் 3க்குள்ள உள்ளெடுக்கப்படுவாங்க. ஆகவே நான் ஏறக்குறைய அடுத்து கேட்க இருந்த கேள்வியும் அதுவாகத்தான் இருக்கின்றது. தமிழ் கல்வி அமைச்சு என்கின்ற அந்த ஒரு புதிய விடயம், அதை பொறுத்தவரையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். நீங்களும் கூட அவ்வாறான ஒரு தமிழ் கல்வி அமைச்சராக இருந்திருக்கின்றீர்கள் உவா மாகாணத்தில். ஆகவே அந்த கால பகுதியில் நீங்கள் செய்திருந்த பணிகளுக்கும் இப்போது நீங்கள் மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைக்கு வரும்போது எவ்வாறான விடயங்களை புதிதாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் அந்த அமைச்சின் கீழாக, அதை பற்றி குறிப்பிடுங்கள். இல்லை, இப்போ தமிழ் கல்வி அமைச்சுன்னு ஒன்று இல்லை. தமிழ் கல்வி அமைச்சுங்கிறது வந்து கெசட் பண்ணிட்டாங்க, கல்வி அமைச்சுக்கு அடியில். தமிழ் கல்வி அமைச்சுன்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு தனி அடையாளம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு தனி அலோகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் சார்ட் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து அது கல்வி அமைச்சுக்குள்ளே போகும்போது கடலில் வந்து ஆறு தண்ணி கலந்த மாதிரி தான். என்ன காரணம்னா அதோட அடையாளம் இல்லாமல் போகும் முதல்ல. ரெண்டாவது வந்து அதுக்குன்னு ஒதுக்கப்படுற நிதி வந்து இனி கல்வி அமைச்சுக்கு வர்ற நிதியில் அவங்க பார்த்து ஒதுக்குற நிதி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கல்வி அமைச்சு தனியாக இருக்கும்போது பெரும்பான்மையில் இருக்க பாடசாலை ஆசிரியர்களை தமிழ் பாடசாலைகளுக்கு மாற்ற முடியாது. ஏன்னா நாங்கள் அது ஒரு எங்களோட அனுமதி வரணும். இப்போ ஒரே அமைச்சினால அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. பெரும்பான்மை இருக்க ஆசிரியர்கள் தமிழ் பாடசாலைகளுக்கு மாற்றி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க பாடசாலைகளுக்கு மாற்றுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெரும்பான்மை பாடசாலைகளில் சிற்றூழியர்கள் வந்து அதிகம், சிறுபான்மை பாடசாலைகளில் சிற்றூழியர்கள் வந்து மைனஸாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த கார்டெல்லாம் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சலுகைகள் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்வி அமைச்சு வந்து இணைச்சது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு அளித்தாலும் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அனைத்து கொள்கைகளுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்போதுமே எதிராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் எங்களோட கலந்துக்காமல் இந்த முடிவு எடுத்தது வந்து எங்களுக்கு வருத்தமும் அளிக்குது. அதே மாதிரி இது கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா தமிழ் கல்விங்கிறது வந்து ஒரு தனி அடையாளம். அந்த அடையாளத்தை வந்து இன்னைக்கு வந்து இருந்திருந்தால் அடுத்த எதிர்காலங்களில் கூடுதலாக நாங்கள் சாதிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ் கல்வி வந்து டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதோட அமைச்சின்னு ஒதுக்கப்பட்ட பிறகு தான் அதில் வந்து 2 சயின்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஒன்று பண்டாரில், இன்னொன்று லுடுகலையில். 20 வருஷம் பதுளை மாவட்டத்துலேருந்து ஒரு டாக்டர் போனது கிடையாது, ஒரு இன்ஜினியர் போனது கிடையாது. 20 வருஷம் கழித்து அதுலேருந்து அமைச்சிருக்கோம். தமிழ் கல்வி அமைச்சு மூலியமாக உருவாக்கியிருக்கோம். 150 சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் உருவாக்கியிருக்கோம். இது வரைக்கும் 150. அதுபோல் மற்ற கிராஜுவேட்ஸ் வந்து எப்போதுமே ஒரு டபுள் ட்ரிப்பிளாக கூட்டியிருக்கோம். தமிழ் பாடசாலைகள் அனைத்தும் தமிழ் பேர் சூட்டப்பட்டிருக்குது. பெரும்பான்மையிலான தோட்டங்கள் பேர்லாம் காணக்கூடியதாக இருந்துச்சு. பாடசாலைகள் அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர் எல்லாம் கலந்து 3 பேர் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த அமைச்சியில் இருக்கிற ஒரு கமிட்டி வந்து அதில் ஒரு பேரை முடிவு பண்ணி கேசட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சேவைகள் உரிமை ரீதியாகவும் தனி ஒரு கவனம் செலுத்தப்பட்டு வந்துச்சு. பட் எதிர்காலங்கள் அது அப்படி கலக்கும்போது அவ்வாறான தனித்துவத்தோடு செயல்படுறது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அதில் நிச்சயமாக ஒரு காலத்தில் அது ஒரு தனி அடையாளமாக இருந்திருக்கின்றது. அதனூடாக பல அபிவிருத்திகள், கல்வி சார்ந்த அபிவிருத்திகளும் எட்டப்பட்டிருக்கின்றன என்பதை கண்கூடாக நாங்களும் பார்த்திருக்கின்றோம். தின மக்கள் சேவையில் எங்களோடு கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் இணைந்து இருக்கின்றார். மலையகத்தினுடைய பல்வேறு விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் கவனத்தில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கல்வி செயற்பாடுகளுக்காக இவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பங்குகள் பற்றியதான பல விடயங்களையும் கலந்துரையாடி இருந்தோம். இதில் முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால், மலையகத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த புலமை பரிசில் திட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதனுடைய நன்மைகள் பற்றி உங்கள் கண்ணோட்டம் எப்படி? இல்லை, அதை பெருசாக வர இருக்கிறோம். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த பல உதவிகள் அவங்க எங்களுக்கு மலையத்துக்கு முன்னெடுத்துட்டு வராங்க. இப்போ கூட கிட்டத்தட்ட 10 பாடசாலைகளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாரிய ஒரு நிதி உதவி வழங்கியிருக்காங்க. மலையத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பாடசாலைகள் அபிவிருத்தி செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் டீச்சர்ஸை கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கல்வியில் பாரிய உதவி அவங்க மேற்கொள்கிறாங்க. அதே மாதிரி இந்த புலமை பரிசீலனும் அது பாரிய உதவியாக இருக்கும் மலைய மக்களுக்கு. ஏன்னா மலைய மக்கள் வந்து நடுவில் ஒரு 30 வருஷம் வந்து ஒரு
ஒரு இந்த நாட்டில் குடியுரிமையற்ற வாழ்ந்த காலங்கள் இருக்குது. அதனால் மற்ற ஏனைய சமுதாயங்களோட நாங்கள் 30 வருஷம் பின்தங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி உதவிகள் வந்து எங்களை ஸ்பீட் பண்ணி மற்ற சமுதாயத்தை பிடிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நிச்சயமாக. ஆகவே கல்வி சார்ந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க, வீட்டு திட்டம், இந்தியாவின் அரசாங்கத்தின் உதவியுடனான அந்த வீட்டு திட்டங்கள் எவ்வாறு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இந்தியா வீடமைப்பு திட்டம் முதல்ல 2012ஆம் ஆண்டு கௌரவ ஆர் தொண்டமான் அவர்கள் தலைமையில் டெல்லிக்கு நாங்கள் சென்றிருந்த போது அப்போ இருந்த பிரதம மந்திரி கௌரவ மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சி தலைவர் கௌரவ சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்களெல்லாம் சந்தித்தோம். அப்போ இது சம்மந்தமான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ பாண்டிச்சேரியில் அமைச்சராக இருந்த கந்தசாமி அவர்கள் தான் எங்களை கொண்டு போய் அது சம்மந்தமான நெகோசியேஷன்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அது மூலியமாக வந்து அந்த வீடமைப்பு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து கேட்டோம் அவங்கள்ட்ட. யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கில் எல்லாம் கட்டி கொடுக்குறீங்க, எங்களையும் கொஞ்சம் மலையத்துலேயும் கட்டி கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும்னு. அப்போ அவங்க வந்து நாங்கள் முதல் கட்டமாக 4000 வீடு கட்டித்தரோன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 4000 வீடு வந்து தற்போது கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலயத்துக்கு வந்தப்போ அவர் 10,000 வீடு தரேன்றாரு. அந்த வேலை திட்டம் விரைவில் ஆரம்பிக்க இருக்குது. கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்களோட அமைச்சில் வந்து அந்த வேலை திட்டம் முன்னெடுக்க இருக்குது. அதன்படி 14,000 வீடுகள் வந்து இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு எங்களோட நன்றிகள், மலை மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கணும். பட் அதே மாதிரி இந்த 14,000 வீடுங்கிறது பத்தாது. இந்த அடுத்த 10,000 வீடு கட்டி முடிச்சோடனே இந்திய அரசாங்கத்துக்கு இன்னொரு 50,000 வீடு கேட்கணும்னு இருக்கிறோம். ஆகவே அவ்வாறான வீடுகள் தனி வீடுகளாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது தொடர்மாடி அடுக்குமாடி வீடுகள்? இல்லை, இதெல்லாம் தனி வீடுகளை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மலையத்தை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் வீடுகள் தேவை முழு மலையத்திற்கும் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு. அநேகமாக அடுத்த ஒரு 50,000 வீடுகள் இந்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்குறோம் கேட்கணும்னு. கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு இருந்த அந்த நட்பு தொடர்பு மூலியமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் நம்புகிறோம். வீடு என்பது எவ்வளவு தூரம் அவசியமாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு எங்களுடைய வைத்தியத்துறையினுடைய அவசியமும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் பெரும்பாலும் கம்பெனிகளுக்கு கீழ் இயங்கி வந்திருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் அது எவ்வாறு தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது? பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் கம்பெனி கீழே இயங்கிட்டு இருக்கிறது வந்து 170% வைத்தியசாலைகள் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. 30% வைத்தியசாலைகள் வந்து அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல், சி கிரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. எதிர்காலங்களில் இப்போ உதாரணத்துக்கு கிளங்கன் ஹாஸ்பிட்டல் வந்து இந்திய அரசாங்கம் முழுமையாக எடுத்து செயல்பட்டு அது ஒரு முழு ஹாஸ்பிட்டல் அது பண்ணியிருக்காங்க. ஒரு ஏ கிரேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. எதிர்காலங்களில் மீதி இருக்கிற 70% ஹாஸ்பிட்டலையும் அரசாங்கத்தை எடுத்து சி கிரேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ளடக்கும் பட்சத்தில் ஒரு டாக்டர், இப்போ தோட்ட வைத்தியசாலையில் இஎம்ஐ தான் இருப்பாங்க, ஸ்டேட் மெடிக்கல் சார்ஜ் இருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறதுக்கு எதிர்காலங்களில் சுகாதார அமைச்சில் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் போதுமான டாக்டர்ஸ், போதுமான குறைபாடு இருக்கிறனால அது வந்து முழுமையாக ஒரே நேரத்தில் முழுமையாக மலையத்தில் அதை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இல்லை. பட் இப்போ இந்த சயின்ஸ் மூலியமாக இப்போ நான் பதிலையில் வந்து இப்போ 3-4 மாணவ மாணவிகளை டாக்டர் படிக்க அனுப்பிச்சிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 3-4 பேர் வரும்போது, பதில மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன், திரும்ப அவங்க போஸ்டிங் எடுத்துகிட்டு வரும்போது இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 10 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, 10 ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் எடுத்து அவங்கள போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கோரிக்கை முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நிறைவேற்றக்கும் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த கொரோனா கால பகுதியில் இவ்வாறான பெருந்தோட்ட கம்பெனிகளின் கீழ் இயங்கி இருந்திருக்கக்கூடிய வைத்தியசாலைகளினுடைய பங்களிப்பு, செயற்பாடுகள், பொதுவாக மலையகத்தில் இந்த கொரோனா கால நிலை ஆனது எவ்வாறு இருந்திருக்கின்றது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? கொரோனா பொறுத்த வரைக்கும் மலையத்தில் வந்து கொரோனா மலையத்தில் இருக்க வைத்தியசாலைகளில் கொரோனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. கொரோனான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கனாலே தே ஹேட் வேற ஒரு செப்பரேட் ட்ரீட்மெண்ட், வேறு செப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருந்துச்சு. முதல்ல ஒரு மாதம் 2 மாதங்கள் வந்து கொரோனா நேரத்தில் வைத்தியசாலைகளுக்கு வந்து டாக்டர்ஸ் இல்லை, நர்சஸ் இல்லை, வெளியில இருந்தால் போகணும், லாக்டவுன் இருந்தனால அவங்க கூடிய போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சு. பட் அடுத்து இப்போ வந்து பேக் டு நார்மலாக இருக்குது. மலையத்தில் இருக்க வைத்தியசாலையும் பழைய மாதிரியே இங்குது. ஆகவே இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை அதனுடைய செயற்பாடுகள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா? அதில் ஒரு டிஜி இருக்கிற, டைரக்டர் ஜெனரல் இருக்கிறாரு. அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அந்த தோட்ட உட்கமைப்பு அமைச்சு கீழே வந்து
மலைநாடு அந்த அமைச்சுக்கில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அவர் கருத்து கொடுத்தா கருத்து தெரிவித்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, இதேவேளை ஊவா மாகாணத்தில் இப்போது அதிகரித்திருக்கக்கூடிய வீதி விபத்துக்கள் பற்றியதாகவும் நாங்கள் பேசியாக வேண்டும். ஆகவே அவ்வாறான சடுதியான அதிகரிப்பு பற்றியதான் உங்களுடைய பார்வை மற்றும் அதை குறைப்பதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு மக்களுக்கான சரியான விழிப்புணர்வை கொண்டு சேர்ப்பதற்கான செயற்பாடுகளினுடைய தேவைப்பாடு இல்லை. இப்போ நான் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ஊவா மாகாணம் மட்டும் இல்லை, மலை எங்கும் விபத்துகள் அதிகமாக தான் வருது. காரணம் என்னென்னா நான் நினைக்கிறேன் பொறுப்பேற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு அனுமதி பத்திரத்தில் வழங்குவது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று அந்த வாகன ஓட்டுநர்கள் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு தவறோட ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணால் அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி புது புது சட்டங்கள் கொண்டாடும் பட்சத்தில் எதிர்காலங்களில் இவ்வாறான விபத்துகள் தவிர்த்துக்கலாம். ஏன்னா வாகனங்கள் கூட விபத்துகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. ஓட்டுநர்கள் கவனமாக ஓட்டினா இந்த இதை தவிர்த்துக்கலாம் நாங்கள் நம்புகிறோம். அதேவேளை இந்த வீதி கடவைகளை சரியாக பராமரிப்பது, அது மாத்திரமல்லாமல் வீதியின் அதுவும் மலையக வீதிகள் என்கின்ற போது அவற்றை பற்றியதான சிரத்தை அதிகமாக இருக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவ்வாறான செயற்பாடுகளினுடைய தேவைப்பாடு மற்றும் வீதி சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள், இதை பற்றியதான் உங்களுடைய கருத்தும் எதிர்கால திட்டங்கள் அல்லது நோக்கங்களும் எவ்வாறு இருக்கின்றன? இப்போ நான் வீதி அபிவிருத்தி அமைச்சராக இருந்தப்போ ஊவா மாகாணத்தில் எனக்கு தெரிஞ்சு மலையத்தில் முதல் தடவையாக காப்பட் ரோடு நாங்கள் உள்ளே கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி காப்பட் ரோடு மலையத்தில் கிடையாது. ஃபர்ஸ்ட் காப்பட் ரோடு கான்கிரீட் ரோடு மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அனைத்து ரெகுலேஷன்ஸ், இது இந்த சைன்ஸ், டேஞ்சர் சைன்ஸ் இதெல்லாம் முறையாக அனைத்து இடத்துலையும் பொருத்தப்பட்டிருந்தா இந்த விபத்துகளை கூட கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே மாதிரி ரோடெல்லாம் முழுமையாக மலையை ஃபுல்லாக முழுமையாக காப்பட் ரோடோ கான்கிரீட் ரோடோ முழுமையாக கொண்டாடும் பட்சத்தில் இன்னும் மேலதிகமாக விபத்துகளை தவிர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் நோக்கும் போது மலையக மக்களினுடைய உரிமைகள் சார்ந்த உங்களுடைய பார்வை, அவர்களுக்கு இன்னும் எவ்வாறான உரிமைகள் சார்ந்த மேம்படுத்தப்பட்ட விடயங்கள் அணுக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதை பற்றிய கருத்துக்களை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் நாங்கள் பெற்றிருக்கோம் சொன்னாலுமே பட் அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்க வாழ்கிற சூழ்நிலை இதெல்லாம் பெரும்பான்மை சமுதாயத்தோடு ஒப்பிடும்போது நாங்கள் பின்தங்கினதாக தான் இருக்கிறோம். ஸோ பொதுவாக அதுக்கு காரணம் கடந்த காலங்களில் நமக்கும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் நடந்த அந்த 30 வருஷம் அந்த பின்னடைவு, அந்த சிட்டிசன்ஷிப், இந்த 30 வருஷம் பின்னடைவு, இந்த நாட்டில் நம்மளுக்கு குடியுரிமை இல்லாது அது இப்போ தான் அதை நம்ம பிடிச்சி போயிட்டுருக்குறோம். விரைவில் நான் நினைக்கிறேன் இப்போ ஏனைய சமுதாயங்களில் இருக்கிற லாயர்ஸோ, ஏனைய சமுதாயங்களில் இருக்க டாக்டர்ஸோ, ஏனைய சமுதாயம் இருக்க இன்ஜினியர்ஸோ, ஏனைய சமுதாயத்தில் இருக்க அரசாங்க ஊழியர்கள் அளவுக்கு நமக்கு அந்த ஒரு கேப் வந்தது அந்த 30 வருஷத்தில். அந்த 30 வருஷத்தை இப்போ நம்ம ஈடு செஞ்சு போயிட்டுருக்கோம். இப்போ இருக்க இளைஞர்கள் திறமையாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கேப்பை நம்ம பிடிச்சிட்டோம்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் வந்துடும் நினைக்கிறேன். ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற போது மலையகத்திற்கு ஒரு துரித அபிவிருத்தி தேவையாக இருக்கின்றது. சமகாலத்தில் தேவையான அபிவிருத்தியோடு இதுவரை காலம் இல்லாமல் போன அபிவிருத்தியையும் சேர்த்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் பற்றியதான பேச்சு இப்போது பரவலாக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தல் பற்றியதான விரிவாக பேசுவதற்கு முன்பு அது பற்றியதான உங்களுடைய கருத்து நோக்கம் எவ்வாறு இருக்கின்றது? கடந்த சிஸ்டமில் இருக்கிற மாதிரி, பழைய சிஸ்டமில் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதில மாவட்டத்தில் 5 மாநசபை உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. நூரேலியாவில் 11, மாத்தலையில் 1, கண்டியில் 2, ரத்னபுரையில் 1, கேகோலில் 1, கொழும்பில் 2, கிட்டத்தட்ட 23 மாநசபை உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. பெருந்தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி. இப்போ புது சிஸ்டத்தில் பார்த்தா நான் கிட்டத்தட்ட கௌரவ ஆர்மு தொண்டமான் அவர்கள் என்னைய மறைந்த தலைவர் என்னைய கண்டிக்கு, மாத்தளைக்கு, கேகோலுக்கு, ரத்னபுரிக்கு, கொழும்புக்கு போன்ற 5 மாவட்டங்களுக்கு என்னைய தேர்தல் பொறுப்பாளர்களாக கடந்த காலங்களில் பல தேர்தலில் என்னைய நியமிச்சிருக்கிறார். ஸோ அதனால் நான் அந்தந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தங்கி அதை ஃபுல்லாக அந்தந்த மாவட்டங்களில் தோட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த ஜாகிரபிக்கலில் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நான் வேலை செஞ்சுருக்கனால. ஸோ இப்போ இவங்க சொல்கிற சிஸ்டம் படி பார்க்க போகும் புதுசாக அந்த 70க்கு 30 70 வின் பண்ணுறதும் 30 வீதாச்சார சிஸ்டத்துலையும் பார்க்க போனால் வடகிழக்கு தெற்கு எல்லாத்தோடையும் மலையத்தில் தான் ஒரு பாரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு
நுவரெலியா மாவட்டத்தில் 2 தொகுதிகள் மட்டுமே தமிழர் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஒன்று நுவரெலியா தொகுதி, இன்னொன்று வந்து அம்பகமூ தொகுதி. மீதி இலங்கையில் வேறு எந்த இடத்துலையுமே தமிழர்கள் வந்து மெஜாரிட்டி இருக்கிற தொகுதியில் இல்லை. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி 23 மெம்பர்ஸ் இருக்கிற மலையத்தில் 2 தொகுதியும் 4 பிரித்தா கூட 4 மெம்பர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற அனைத்து இடங்கள்லையும் வந்து பெரும்பான்மையில் ஒருத்தர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பெற்ற இந்த ஓட்டுரிமைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பாரிய ஒரு வரலாறு ஒரு தவறாயிரும். அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாங்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்மளோட அடையாளத்தை வந்து குறைக்கிற எந்த விதமான வேலை திட்டத்துக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்போ மாற்று வழிமுறைகள் நாங்கள் முன்வைக்கலான் இருக்கிறோம். எப்படின்னா குறைந்த இப்போ உதாரணத்துக்கு குறைந்த வாக்குகளுக்கு ஒரு தொகுதி அமைக்கிற மாதிரி, தமிழில் வந்து குறைந்த வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு தொகுதி அமைக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு நீங்கள் கேகால் எடுத்துக்கோங்க, 35,000 தமிழ் வாக்குகள் இருக்குது. இந்த 35,000 தமிழ் வாக்குகள் வந்து உதாரணத்துக்கு தர்ணியக்கல்லில் ஒரு 10,000 இருக்கும், எட்டியாந்தோட்டையில் ஒரு 10,000 இருக்கும், கேகாலில் ஒரு 5,000 இருக்கும். இப்படி அந்த டிஸ்ட்ரிக்டில் முழுமையாக வந்து அந்த 35,000 பிரிஞ்சிருக்கும். கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முழு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து தமிழ் வேட்பாளருக்கு ஓட்டு போடலாம். இப்போ புது சிஸ்டமில் எப்படின்னா எட்டியாந்தோட்டையில் கேட்குற தமிழ் வேட்பாளருக்கு அங்கே இருக்கிற அந்த 10,000 ஓட்டு மட்டும் தான் விழுவும். ஆனால் அங்கே இருக்கிறது 50,000 பெரும்பான்மை வாக்குகள். அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரும்பான்மையில் ஒருத்தர் வந்துடுவார். தர்ணியாகலில் இருக்க 12,000 வாக்குகளுக்கு அங்கே ஒரு பெரும்பான்மை வாக்காளர் வேட்பாளர் வந்து அங்கே இருக்க 40,000-50,000 ஓட்டுக்கு அவர் வின் பண்ணி வந்துடுவார். ஸோ நம்மளோட தமிழ் வாக்குகள் எல்லாமே வந்து டோட்டலாக ஒரு பெரும்பான்மை வாக்குக்குள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு பிரதிநிதிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முதல் தேர்தலில் தெரியாது, 2வது 3வது தேர்தலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து தமிழ் பிரதிநிதிகள்ங்கிறது வந்து இருந்ததாக ஒரு சரித்திரம் மாதிரி வந்துடும். மலேசியாவில் தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க, இந்தோனேஷியாவில் தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க, அது மாதிரி மலையத்தில் தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிற வசனங்கள் வந்துடும். ஸோ அதனால் அதை நாங்கள் வந்து முழுமையாக எதிர்த்திருக்கோம். அதை முன்னெடுக்க முடியாது. ஏன்னா 4 மாகாண சபை 10 லட்சம் பேர் 10 லட்சம் மலைய மக்கள் வாழ்கிறதுக்கு வந்து வெறும் 4 மாகாண சபை உறுப்பினருங்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி 4 மாகாண சபை உறுப்பினர்னா 2 பாராளுமன்ற உறுப்பினர் தான் வர முடியும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா தொகுதி அவ்வளோதானே இருக்க போகுது. ஸோ அப்போ அதுக்குரிய வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதில்ல என்றைக்கும். அதனால் அதுக்கு எங்களோட கருத்தை அதுக்குரிய எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு மாற்று வழியும் இப்போ நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். அனைத்து மாநசபை உறுப்பினர்களோடையும் நான் கலந்துரையாடிட்டு இருக்கிறேன். விரைவில் வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டாடுவோம். ஆனால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம், நாங்கள் இப்போ 23லேருந்து 25 பேர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று வர்றோம். மாநசபை அது எந்த கட்சியிலனாலும் இருக்கணும், பிரச்சனை இல்லை. சிறுபான்மையில் வர்றோம், தமிழ் மலைய மக்களில். அந்த 25 பேர் வர்ற மாதிரி நீங்கள் தொகுதி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்கள் கூடுதலாக கேட்கல, எங்களுக்கு கூட நீங்கள் ஒரு தொகுதி கொடுங்கன்னா கேட்கல. அந்த 25 பேர் வர்ற மாதிரி தமிழ் தொகுதி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. அப்போ இந்த 25 தொகுதியில் அவர் யாருனாலும் வரலாம், எந்த கட்சியிலனாலும். ஆனால் சிறுபான்மையில் இருக்க மக்கள் தான் வருவாங்க. ஸோ அதை வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். ஆகவே இந்த தீர்மானமானது ஆளும் கட்சி சார்பிலாக பிரதமருடைய அந்த தலைமையில் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. ஆனாலும் அநேகமாக சிறுபான்மை கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இவ்வாறான மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஆலோசனைகளை முன்வைக்கின்ற போது எவ்வளவு தூரம் சிறுபான்மை கட்சிகளோடு உங்களுடைய அந்த கலந்த ஆலோசனைகள் அல்லது பங்களிப்பு இருந்திருக்கின்றது, அதை பற்றி குறிப்பிடுங்க. இல்லை, இப்போ நான் வந்து மாகாண சபை உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் நிறையா இருக்குது. மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லாத கட்சியும் இருக்குது. முதல் கட்டமாக மாகாண சபை உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளோட உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ பதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா CWCயில் 3 இருக்கிறோம். UNPயில் வந்து தீபா வேலை கௌரவ் சச்சிதானந்தம் அவர்களும் கௌரவ் தீபா வேலாயுதம் இருக்கார். 5 மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறோம் இப்போ கரண்ட்டாக. இதுக்கு முன்னாடி வந்து JVPயில் ஒருத்தர் பூமிநாதன் கௌரவ் பூமிநாதன் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி CWCயில் கௌரவ் விஸ்வநாதனும் லோநாதன் இருந்திருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்கிறோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பதிலையில் வந்து அங்கே வந்து சிரேஷ்ட ஆலோசகராக திரு TV சென்னன் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டையும் நான் கலந்து பேசியிருக்கேன். இவடெல்லாம் கலந்து உட்காந்து பேசி எப்படி ஒரு மாகாணத்தை வந்து நம்ம தமிழ் தொகுதியாக பிரிக்கிறது, அந்த மாகாணத்துக்கு வந்து எல்லாத்துலேயும் கலந்து பேசி ஒருமித்த கருத்தாக
நாங்கள் வந்து எல்லாம் இதில் வந்து ஒன்றா நிற்கிறோம். இந்த ஒருமித்த கருத்தில் வந்து அனைவருமே வந்து சிறுபான்மை தொகுதிகள் அமைக்கிறதுல வந்து எல்லாருமே வந்து முன்னின்று செயல்படணும்னு நான் பேசினவங்க அனைவருமே அதை தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அனைவரோட ஆலோசனையும் அவங்களோட ப்ரொப்போசல்ஸும் எடுத்து தான் இதுக்கு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வர இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ எங்களுக்கும் மாநசபை உறுப்பினர்களுக்கும் தேர்தல் நேரத்தில் பல முரண்பாடுகள் இருக்கலாம், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு கிரவுண்டுன்னு ஒன்று உருவாக்குனதான் நானும் அவங்களும் அந்த கிரவுண்டில் வந்து பேட்டில் பண்ண முடியும். ஒரு கிரவுண்டே இல்லாமல் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேட்டில் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்டை உருவாக்குறதுக்கு எங்களோட கிரவுண்டில் பெரும்பான்மை வந்து விளையாட போகிறாங்களா இல்லை எங்களோட கிரவுண்டை நாங்கள் பாதுகாத்து நாங்கள் விளையாட போகிறோமாங்கிறது தான் வந்து இதோட நோக்கமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அதை விட்டு கொடுக்க போகிறதில்ல. தொடர்ந்து வந்து எங்களோட அரசியல் எதிர்கால சமுதாயங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று தவறு செய்யாமல் கண்டிப்பாக அதை பாதுகாத்து எதிர்காலத்துக்கு இந்த சமுதாயத்தை வழிநடத்த இளைஞர்களுக்கு நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம். களம் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்களும் அது சம்பந்தமான மேலதிக விடயங்களை தேடி பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எங்களுக்கு. இந்த வாரம் மக்கள் சேவையில் நாங்கள் கௌரவ செந்தில் தொண்டமானவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களையும் பேசி இருக்கின்றோம். இதில் முக்கியமானது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பற்றியதாக பேசினார். கட்சி சார்ந்த விடயங்களை கலந்துரையாடுவதானால் அதனுடைய தலைமைத்துவம், அதை பற்றி உங்களுடைய பார்வையும் அதனுடைய எதிர்கால செயற்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தலைவர் கௌரவ ஆர்மோ தொண்டமான் ஐயா தான். அவர் இன்னைக்கு எங்களோட இல்லை. பட் இருந்தாலும் அவரோட கடந்த 12-13 வருஷமாக அரசியல் ரீதியாக செயல்பட்ட போது அவர் எங்களுக்கு பல அரசியல் ரீதியான அனுபவங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் எவ்வாறான என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்கணுங்கிறது அவரோட இருந்து நாங்கள் சந்தித்து பழகிருக்கோம். எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்குறாரு. செந்தில் நீ இந்த வேலையை பாரு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்குறாரு. யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்குறாரோ அந்த வேலையை நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு மாற்றுப்பட்ட ஒரு முரண்பட்ட கருத்து இங்கே யாருக்குமே கிடையாது. எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த வேலையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தலைவருங்கிறது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தேசிய சபை தான் முடிவு பண்ணும் யார் தலைவர்னு. கண்டிப்பாக அதுக்கு பொருத்தமானவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இல்லாமலாம் கிடையாது. பொருத்தமானவர்கள் அதுக்கு வந்து தலைமைத்துவத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் அது முடிவெடுக்கப்படும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவசர தேவையாக வந்து அது எங்களுக்கு இப்போ இல்லை. இன்னையோட நிலைமை வந்து எங்களுக்கு வந்து இப்போ மாகாண சபையில் வந்து தமிழ் மக்களோட பிரதிநிதிகளுக்கு முதல்ல 1000 ரூபா வாங்கி கொடுக்கணும் எங்களோட முக்கியத்துவம் அறிஞ்சு அதை பெற்றுக் கொடுத்தோம். ரெண்டாவது வந்து இப்போ தமிழ் மக்களோட பிரதிநிதிகளை தக்க வைக்கணும். அதுக்கு தான் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா வந்து எங்களுக்கு வந்து அந்த ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தாரு. அதை இன்றைக்கி பாதுகாத்தாகணும். அடுத்து வந்து யூனிவர்சிட்டியை கொண்டாடணும். இந்த மாதிரி இந்தியா வீடமைப்பு திட்டத்தை முழுமையாக முடிக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி ஒர்க்ஸ் இருக்குது. அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து நான் உனக்கு மேலே நீ எனக்கு மேலேங்கிற எண்ணம் கிடையாது. இட்ஸ் அ டீம் ஒர்க்காக தான் நாங்கள் எல்லாம் செயல்பட்டுருக்குறோம். அதே மாதிரி எங்களோட தலைவர் இல்லைங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த மனநிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இதேவேளை நாங்கள் பல விடயங்களையும் பேசியிருந்தோம். ஆரம்பத்தில் முக்கியமாக கல்வி சார்ந்த விடயங்கள், சுகாதாரம் சார்ந்த விடயங்கள், வீடுகள் அமைத்துக் கொடுப்பது பற்றியெல்லாம். இதேவேளை எங்களுடைய இளைஞர் யுவதிகள் அல்லது பாடசாலை மாணவர்களில் மற்றொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டுமானால் அவர்களுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த செயற்பாடுகள். ஆகவே அண்மை காலங்களில் மலையகத்தில் இருந்து பலரும் சர்வதேச அளவில் பிரகாசிக்கக்கூடியதாக, குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்ந்து சர்வதேச அளவில் அவர்கள் பிரகாசிக்கின்ற நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதை எதிர்காலத்தில் இன்னும் எவ்வளவு தூரம் மேம்படுத்த முடியும் என்று அதற்காக உங்களுடைய பங்களிப்புகளும் இருந்திருக்கின்றன. அவை பற்றியெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது மலையத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று சமுதாயத்தை நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக 2009 2014 வரைக்கும் ஊவாமானத்தில் இருந்திருக்கேன். 9வது இடத்துல 8வது 9வது இடத்துல இருந்த ஊவாமானத்தை 6வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். நான் அதில் பார்த்தது என்னென்னா ஏனைய சமுதாயங்களுக்கு கிடைக்கிற வரப்பிரசாதங்களில் 30% கூட மலைய இளைஞர்கள் கிடைக்கிறதில்ல. அந்த 30% வச்சு தான் அவங்க வந்து இன்னைக்கு சர்வதேச ரீதியில் போயிருக்காங்க. ஏனைய சமுதாயத்துக்கு கிடைக்கிற முழுமையான சப்போர்ட் ஃப்ரம் அவங்களோட நியூட்ரிஷன்லேருந்து, அவங்களுக்கு உணவில் இருக்கிற நியூட்ரிஷன்லேருந்து, அவங்களோட ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்லேருந்து, அதுக்குள்ளே ட்ரைனிங் ப்ரொஃபஸர், அதுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே
இது சம்மந்தம் எல்லாமே வந்து மற்ற சமுதாயத்துக்கு கிடைக்கிற மாதிரி மலைய இளைஞர்கள் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு வந்து பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் மலைய இளைஞர்கள் வந்து அதுலேயும் போயிட்டு சர்வதேசத்துக்கு போயிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஈக்குவலாக அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பட் இப்போ கடந்த காலங்களில் வந்து அவங்கள எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பல வழிமுறைகளை நாங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்து அந்த 30 வருஷம் ஒரு கேப் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எதிர்காலங்களில் இலங்கையிலே வந்து அதிகமான சர்வதேச ரீதி போட்டிகளை கலந்து வெற்றி பெறுறதா இருந்தால் மலைய இளைஞர்களை தான் வருங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நோக்கி தான் இன்றைக்கி மலைய இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்பு செயலாளராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரை காலமும் நீங்கள் செய்தவற்றுக்கு பல அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. இணைப்பு செயலாளராக செயல்பட தொடங்கியதன் பிற்பாடு உங்களுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் இவ்வாறு அமைந்து கொண்டிருக்கின்றன, அதை பற்றி குறிப்பிடுங்க. முதல்ல ஊவா மாநிலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தப்போ ஊவா மாநிலத்துக்குள்ள வேலை திட்டம் தான் முன்னெடுக்கப்பட்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுங்கிற உபத்தலைவருங்கிற முறையில் மலையம் ஃபுல்லாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட வேலை செயல் திட்டங்களில் நான் முன்னின்று செயல்பட்டேன். பட் இப்போ பிரதமரோட இணைப்பு செயலாளருங்கிற முறையில் நாடு ஃபுல்லாக இருக்கிற பிரதம மந்திரி சம்மந்தப்பட்ட வேலை திட்டங்கள், தமிழர்கள் சம்மந்தப்பட்ட வேலை திட்டங்களையும் கூடுதலாக கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய நிலைமையில் நாங்கள் இன்றைக்கி வேலை செஞ்சுட்ருக்குறோம். அதனால் எதிர்காலங்கள்லையும் வந்து மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியோ இல்லை ஒரு அமைச்சரோ இருந்தால் தான் வேலை செய்யணும்னு கிடையாது. மக்களுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைனாலும் மக்களுக்கு வேலை செய்யணும்னு ஒரு உண்மையான எண்ணம் இருந்தால் அது எந்த இடத்துல இருந்தாலும் வேலை செய்வோம். அதனால தான் பிரதம மந்திரி வந்து இத்தனை தமிழ் கட்சிகளும் தமிழ் பிரதிநிதிகளும் பிரதம மந்திரி கூட இருந்தாலும் என்ன அடையாளம் பண்ணி அவரோட பெருந்தோட்டத்துக்கான இணைப்பு செயலாளராக நியமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே நான் ஓட்டு வாங்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிகளுக்குள்ள 40-50 பேருக்கு மேலே நான் ஓட்டு வாங்கியிருக்கேன். பட் வந்து போகக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா நம்ம இருந்த இடம் அது. அதனால் ஒரு பாராளுமன்ற எம்பி என்ன வேலை செய்வாங்களோ அதுக்கு மேலே செய்கிறதுக்கான முயற்சியில் மக்கள் என் மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்காண்டி அதுக்கு மேலே என்ன வேலைகள் முன்னெடுக்க முடியுமோ அதை நான் முன்னெடுத்துட்டு. ஆகவே உண்மையே சொல்ல போனால் சுமார் 40,000 மக்களினுடைய விருப்ப வாக்குகளை நீங்கள் வாங்கி இருக்கின்றீர்கள் என்பதனுடைய அர்த்தமே சுமார் 40,000 மக்களுக்கு நீங்கள் ஒரு தலைவராக, நீங்கள் சரியான அந்த அரசியல் பிரதிநிதித்துவமாக தென்பட்டிருக்கின்றீர்கள். எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? வெளிப்படையாக கேட்பதானால் அதில் உங்களுடைய அந்த போட்டியிடக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் எவ்வாறு அமையப் போகின்றன, அதை பற்றி குறிப்பிடுங்கள். என்னோட முதல் தேர்தலில் வந்து நான் மாகாண சபையில் 22,000 வாக்குகள் பெற்றேன். இதே அப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட தலைவராக கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார். அப்போ 2014 நடந்த தேர்தலில் 32,000 வாக்குகள் எடுத்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் போட்டிட்டேன். அப்பயும் மஹிந்த ராஜபக்ஷ தான் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார். இப்போ 2020 வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டிட்டோம். SLPP சின்னத்தில் 40,000 கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் எடுத்தோம். ஸோ மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை படிப்படியாக கூட்டிகிட்டு தான் போயிருக்கு. அது பின்தங்கி போகலை. எதிர்கட்சியில் இருக்கும் பட்சத்தில் எனக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சம்பளம் கிடைக்கும், எனக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு ஃபியூல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுங்கட்சியில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு செய்ய முடியுங்கிறது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமணி எங்களுக்கு அந்த கொள்கையை வலியுறுத்தி கொடுத்தனால நம்மளுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. நம்ம ஜனாதிபதி ஆக முடியாது, யார் ஜனாதிபதி ஆகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையில் தான் இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மாகாண சபைக்கு 40,000ங்கிறது போதுமான ஓட்டு. 18-19,000 ஓட்டிலேருந்தே உள்ளே செலக்ட் ஆகிடலாம். ஸோ எனக்கு வந்து டபுளாக தான் இருக்குது அந்த ஓட். ஸோ மாகாண சபையில் வெற்றி பெற்று பழைய மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைச்செடுத்து பாராளுமன்றத்தில் செய்ய முடியாத வேலையில் மாகாண சபையில் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அதை நான் செஞ்சும் காட்டியிருக்கேன். அதே மாதிரி எதிர்காலத்துலேயும் செய்வோம். சிறப்பான பதில். இதேவேளை நாங்கள் இவ்வளவு நேரமும் அரசியல் பற்றியதான உங்களுடைய சேவைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதையெல்லாம் பேசியிருக்கிறோம். சற்று அரசியலை விட்டு வெளியில் சென்றால் எங்களுடைய பாரம்பரியமான இதுவரை காலம் தமிழர்கள், உலகவாழ் தமிழர்கள் அனைவருக்கும் பாரம்பரியமான ஒரு அடையாளமாக இருந்த விளையாட்டு என்றால் அது ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலைமுறையாக அந்த பங்கு பெற்றுதல் என்பது இந்தியாவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மருவி விட்டு விளையாட்டாகவே மாறியிருக்கின்றது. ஆகவே இந்தியாவில் நீங்கள் பங்கு பெற்றக்கூடிய இவ்வாறான
தொடர்பான விடயங்கள், இதன் மீது இருக்கக்கூடிய நாட்டம், இதை எதிர்காலத்தில் இலங்கையில் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இல்லை, பொதுவாக தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து எப்போதுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம், தான் நம்மளோட அடையாளம். நம்ம எந்த நாட்டில் போய் வாழ்ந்தாலும் நம்மளோட கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறதுல தான் வந்து நம்ம முக்கியத்துவம் இருக்கணும். ஏன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரத்தை தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அதன் பேரில் வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாவட்டங்களில் வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து பீட்டாங்கிற அமைப்பு வந்து அதை தடை செஞ்சாங்க. அப்போ நான் வந்து இந்தியாவில் இருந்தேன், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு. அப்போ ரொம்ப ஆக்டிவாக அந்த தடைக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாம் ஏற்பாடெலாம் செஞ்சு பல பிரேக் எடுத்துக்கிறேன். ஆக்டிவாக பல போராட்டங்கள் முன்னெடுத்து பல தடைகளை மீறி தான் ஜல்லிக்கட்டு அங்கே நடத்திட்டு வந்தோம். அது மாதிரி பாரம்பரியங்கிறது வந்து அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அது எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மட்டும்தான் அந்த ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இல்லை. பட் இந்தியாவில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு காளைகள்ங்கிறது வந்து அது ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்து வளர்ப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் ஜல்லிக்கட்டு காளைகள் நிறைய இந்தியாவில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அரசியலுக்கு ஆமாம்மா, எப்போதும் நம்ம ஜல்லிக்கட்டு காலை எப்போதுமே வெற்றி பெறும். ஸோ நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே காளைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அதுக்காண்டி இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டோம். அதுக்காண்டி வந்து பாரம்பரியத்தை மறக்கிறதோ கலாச்சாரத்தை மறக்கிறதோ எங்கள் பண்பு கிடையாது. தொடர்ந்து அந்த கலாச்சாரத்தில் என்னோட ஈடுபாடு இருந்துகிட்டு தான் இருக்கும். எதிர்காலங்களில் இலங்கையில் அது நடத்தக்கூடிய சாத்தியம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா அந்த காளைகள் இங்கே இல்லை. பட் அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் வந்து இலங்கையில் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அந்த மெரினா போராட்டத்துக்கு பிறகு மக்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுகள் இருக்குது. அது சம்மந்தமாக பல போராட்டங்களும் முன்னெடுத்திருந்தாங்க. இலங்கையில் கூட தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி. அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் வந்து அதுக்கு ஒரு கலாச்சாரத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாரிய தமிழர்கள் முக்கியத்துவம் உலக ரீதியில் கொடுக்குறாங்கப்ப ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு பாரிய வரவேற்பு இப்போ இருக்குது. சிறப்பான ஒரு கலந்துரையாடலை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு அடையாளம். அவ்வாறு மக்களுக்கு சேவை என்று வருகின்ற போது அது பல்துறை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டிருந்த கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்களுடைய இதுவரை காலமான அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பல துறைகள் சார்ந்தும் அவர் சேவையாற்றி இருக்கக்கூடியதை நாங்கள் கண்டுணரக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் கூட அவருடைய அந்த மக்கள் மீதான அந்த பற்றுதல், எதிர்கால அரசியல் நோக்கம் எவ்வாறு இருக்கின்றது, அங்கு எதிர்காலத்தில் அரசியல் பங்கு பற்றல் என்பது எவ்வாறு இருக்க போகின்றது, இதை பற்றியெல்லாம் இன்றைய தினம் மக்கள் சேவையில் நாங்கள் கலந்துரையாடக்கூடியதாக இருந்ததாகவே இன்றைய தினம் மக்கள் சேவையில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உப தலைவரும் பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்புச் செயலாளருமாகிய கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் மக்கள் சேவையில் இதுவரை காலமும் நாங்கள் அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள் அல்லது நிறுவனங்களின் ஊடாக பல அரசாங்கத்தின் அதிகாரிகளை அழைத்து வந்து கலந்துரையாடுவது. ஆனால் இன்றைய தினம் சற்று வித்தியாசமாக மக்கள் சேவைக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பல கருத்தாடல்களின் ஊடாக ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கும் இலங்கையினுடைய இந்த சேவைகள் சார்ந்ததாக. ஆகவே இத்தோடு மக்கள் சேவை நிகழ்ச்சியை நிறைவு செய்து நான் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.